என்னோட பேர் ஜனனி. நான் திருவாரூர்ல ஜிஆர்எம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில படிக்கிறேன். என்னோட மாமா பேரு டி.எஸ். சரவணன். அவங்களும் திருவாரூர்ல ஒரு நாதஸ்வர வித்வானா இருக்காங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில வாசிச்சதை பார்த்து எனக்கு வந்து ஆர்வம் வந்துச்சு. இதை நம்மளும் கத்துக்கலாம் அப்படின்னு நான் எங்க அப்பாட்ட கேட்டப்போ, அப்பா இதை நம்மளும் கத்துக்கலாமான்னு கேட்டப்போ, எங்க அப்பா கத்துக்கலாம்டா, யாருக்கு வேணுமோ இது வேணுமோ கத்துக்கலாம், ஆர்வம் இருந்துச்சுன்னா கத்துக்கலாம் அப்படின்னோடனே மாமாவும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ கத்துக்கிறியா, உனக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்டப்ப, நான் கத்துக்கிறேன் மாமா, எனக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னோடனே வந்து அவங்க வந்து அவங்களோட முழு ஒரு இதை எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து நீ வாசிக்கலாம், முழு சப்போர்ட் என்கிட்ட கொடுத்தாங்க. அப்பா அம்மாவும் எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்தாங்க. அதனால நான் வந்து 6வதுல இருந்து இப்போ நான் வந்து 8வது படிக்கிறேன். 6வதுல இருந்து ஒரு 2 வருஷமா நான் வந்து அதுல கத்துட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு கடந்த 6 மாசமா நான் வந்து நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். கல்யாண நிகழ்ச்சி, வரவேற்பு, அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து சின்ன பிள்ளை வாசிக்கிற ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. அது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் தருது. அது வந்து இதுல வந்து இப்ப என்னன்னா, இது வந்து இப்படி வாசிச்சா உங்களுக்கு வந்து எதுவும் ஆவாதா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அது வந்து இது வாசிச்சா நமக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான். என்னன்னா மூச்சு பயிற்சி மாதிரி. இது வந்து அடி வயிற்றுல இருந்து தம் கட்டி நம்ம காத்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து மூச்சு பயிற்சி தான் ஆகுமே தவிர இது வந்து வேற எந்த பாதிப்புமே நமக்கு தராது. இதுல வந்து ஆண்கள் மட்டும்தான் வாசிக்கணும், பெண்கள்லாம் வாசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல யார் வேணுமோ வாசிக்கலாம், பெண்களும் வாசிக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஆதி காலத்துல இருந்து உள்ள வந்து ஒரு கலைங்கிறதுனால இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால இதை நான் எடுத்தேன். இதை நான் இன்னும் மேல் மேலும் கொண்டு போவேன். பேரருள் புரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஆலயம் பல்லாண்டுகளாக நாள்தோறும் பூஜைகளாக்கி கடந்த கும்பாபிஷேகம் எவ்வாறு சிறப்பாக